வணக்கம். இந்த ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இப்போ கடந்த பல மாதங்களாக பர்டிகுலர்லி நாய்க்கடி, அதே மாதிரி பெட் அனிமல்ஸோட இஷ்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது சென்னை மாநகராட்சி நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அது சட்டத்திட்டத்துக்காக மட்டுமல்லாமல் நம்மளோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ், ஏபிசி கைட்லைன்ஸாக இருக்கும். அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், இதுக்குள்ளே தான் நம்மளால் செயல்பட முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம சென்னை மாநகராட்சி ஆண்டொன்றுக்கு 15,000 நம்ம தெருநாய்களை பிடித்து அதற்கான கருத்தடையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 58,000 மாதிரி ஒரு தெருநாய்கள் இருக்கும் எண்ணிக்கை 2018 இருக்கும்போது வேர்ல்டு வெட்டினரி சர்வீஸ் அந்த ஏஜென்சி மூலமாக, தொண்டு நிறுவனங்கள், வாலண்டியர்ஸ் மூலமாக நிஜமாகவே கணக்கீடு என்ன, எவ்வளோ நாய்கள் இருக்குது அப்படின்னு பண்ணுறோம். இப்போ இதில் ரியல் சப்போர்ட் எங்களுக்கு என்னென்னா 2 எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இருக்குது. இந்த கால்நடை பிரியர்கள் ஒன்று இருக்காங்க, கால்நடைக்காக அச்சப்படுவோர் இருக்காங்க. அதில் தான் நமக்கு இந்த அனிமல் சேஸ் மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன், அப்புறம் சாய் விக்னேஷோட அமைப்பு, பல்வேறு அமைப்புகள் நிறைய உதவி பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த தெருநாய், அதே மாதிரி சமுதாயத்தால் தத்தெடுத்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள், அதே மாதிரி பூனைகள், அது மட்டும் இல்லாமல் செல்லப்பிராணிகள், வீட்டுகள், இது 3 தான் கிளாசிஃபிகேஷன். அதில் தெருநாய் பொறுத்த வரைக்கும் நம்ம தெருநாயில் உணவு கொடுக்கக்கூடியது, அதுவும் சட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்கும் நிலையில் அதை மாற்றி அதை தத்தெடுக்கிறதுக்கு முயற்சியில் தான் இந்த அமைப்பு, ஜெயசூர்யாவோட அமைப்பு அனிமல் சேஸில் எங்களோட இணைந்து அதுக்கு ரொம்ப பண்ணுறோம். 1300 நாய் வரைக்கும் அந்த நாயை அடாப்ட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை போயிடுறது. நம்ம தெருநாயை கொல்லக்கூடாது, கருத்தடை பண்ணால் அதே இடத்துல தான் ரொம்ப உடல்நிலை குறைவாக இருக்கக்கூடிய நாயை மட்டும் புட்டின் டு ஸ்லீப்னு சொல்லுவாங்க கால்நடையில். மற்றதை யூத்தனைஸ் மற்றதெல்லாம் பண்ண முடியாது, அதே இடத்துல திருப்பி கொண்டு வரக்கூடிய கட்டாயம் இருக்கும்பொழுது தத்தெடுத்துட்டா அது நிரந்தர தீர்வு. இன்னொன்று, சிவில் ஒபீடியன்ஸுங்கிறது அந்த மாதிரி எல்லா நாயும் கடிக்காது. ஸோ அந்த மாதிரி நாய்களுக்கு அதை கடிக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லி தருது. இது எல்லாரும் சேர்த்து தான் இதற்கான ஒரு முடிவு பண்ணோம். நான் மாநகராட்சி ஆணையராக இருக்கும்போது கடந்த மாதம் கூட நம்மளோட அசம்பிளியில் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் இதை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி அதன் அடிப்படையில் நாங்களும் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கோம். டெஃபினெட்லி இந்த தத்தெடுக்கும் முயற்சி, இங்கே 1200க்கு மேற்பட்டோர் ஏற்கனவே தத்தெடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல முயற்சி. பட் அதே நேரத்தில் இந்த பிரியர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். பட் தெருவிலேயே ஃபீடிங் பண்ணுறது உரிமை இருந்தால் கூட அது சற்று நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. துரத்துறது, புதிதாக ஆள் வரும்போது பொதுமக்கள்கிட்ட என்னென்னாக்கா அந்த நாய் முன்னாடி உள்ள பிஹேவியர், நாயோட பிஹேவியரும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கான எஜுகேஷனும் பண்ணுறதுக்கான முயற்சி. ஸோ தொடர்ந்து பன்முக நடவடிக்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு அடாப்ஷனுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன். கருத்தடை 2வது இன்டர்வென்ஷன், அதே மாதிரி பாப்புலேஷனை நம்ம கணக்கீடு பண்ணுறது 3வது இன்டர்வென்ஷன். அது மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.